ஆக அந்த நாளிலே சோதோம் குமாரை அழித்த தேவன் இன்றைக்கும் அழிக்க தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் உங்களை போன்ற என்னை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் மன்றாடி ஜெபிக்கிறதுனால, இன்டர்சீடிங் பண்ணி கொண்டிருப்பதனால தான் அவருடைய தேவ கோபாக்கினை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீங்களும் நானும் அதில் ஈடுபடக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே நாதாப் அபியூ என்பவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில என்ன கொண்டு வந்தாங்க? அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. கர்த்தர் சும்மா விட்டாரா? வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து அவர்களை பட்சித்தது. அங்கே விழுந்து செத்தார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆராதனையில, நம்முடைய சபையில ஆராதனையில, நம்முடைய ஊழியங்களில அந்நிய காரியங்களை கொண்டு வந்தோமானால், அசுத்தமான காரியங்களை கொண்டு வந்தோமானால், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க கூடாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் சபையை நடத்த முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஊழியத்தை செய்யக்கூடாது. அப்படியாக அந்நிய ஆவிகளை, அந்நிய மனிதர்களை, ரட்சிக்கப்படாத மனிதர்களை வைத்து நாம் பாட முடியாது, ஆராதிக்க கூடாது, இசைக்கருவிகளையும் வாசிக்க கூடாது எனக்கு தெரிந்தவரை. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய சமூகம் அது பரிசுத்தமான சமூகம். ஹல்லேலூயா. நம்முடைய பரமபிதா அவர் பரிசுத்தர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். பரிசுத்த ஆவியானவர் பெயரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்நிய ஜாதியிலே, அந்நிய நுகத்திலே கூட நாம் இணைக்கப்படக்கூடாது. எல்லாம் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவரை மாத்துறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நடக்காது. முதல்ல நம்ம வைராக்கியமாய், எனக்கு கர்த்தர் ஒரு பரிசுத்தமான மணவாளனை மணவாட்டியை கொடுப்பார். ஹல்லேலூயா. தைரியமாய் வைராக்கியமாய் ஜெபித்து பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை நரகமாகத்தான் மாறும். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அங்கு அபியூ நாதாப் அங்கு கர்த்தருடைய சபையிலே அந்த பலிபீடத்திலே, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே போய் நாங்களும் கூட தூபம் காட்டும், நாங்களும் கூட ஆராதிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது? அந்நிய அக்னியை கொண்டு வந்ததினால, அவர்கள் சரியான ஆசாரியர்களா இல்லாதனாலே கர்த்தர் அவர்களை பட்சிக்கிற அக்னியாய் மாறி அவர்களை பட்சித்தார் என்று பார்க்கிறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கு கர்த்தர் மோசே, அங்கு காலையில கூட பாஸ்டர்கள் சொன்னாங்க, முணுமுணுக்கிறவர்களை முறுமுறுக்களை கர்த்தருடைய அக்னி பட்சித்தது என்று பார்க்கிறோம். அங்கு இஸ்ரவேல் வனாந்திரத்திலே நடந்த பொழுது மறுபடியும் அவங்க எகிப்து தேசத்தை நினைத்தார்கள். கொம்மட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் அங்கே நல்லா இருந்திருக்குமே, அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்குமே, என்னையா வானாந்தரத்தில் கொண்டு வந்து வெயிலில் சுட்டிருக்கிறீர் மோசே என்று சொல்லி அங்கே முறுமுறுத்தாள். இந்த தேவனுக்கு கண் இல்லையா, கால் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா? இப்படி தான் நாம் கூட சில வேளையில சோர்ந்து போய் முறுமுறுக்கிறோம் இல்லையா? அநேக வேளையில குழப்பம், சந்தேகம், கேள்வி. ஆண்டவரை இவ்வளோ காலம் நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், எத்தனை பாஸ்டருக்கு, எத்தனை ஊழியக்காருக்கு எழுதி போட்டிருக்கிறேன், ஏன் இன்னும் பதில் இல்லை? இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்லை. ஏதோ இவங்க கண்ணு கொடுத்த மாதிரி இல்லையா? ஆண்டவருக்கு என் செவியை கேட்கல, என்னுடைய ஜெபத்தை கேட்கிற செவி அவருக்கு இல்லை, ஆண்டவருக்கு அன்பு இல்லை என்று சொல்லி நாம் முறுமுறுக்கிறோம், முணுமுணுக்கிறோம். அது இல்லை, இது இல்லை, இப்படியே சொல்லி நாம் முணுமுணுத்து கொண்டே இருந்தால் நம்மீதும் தேவ கோபாக்கினை வரும். வருகிற ஆசீர்வாதம் தடைபடும், சாபங்கள் பெருகும். ஆக எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு முறுமுறுத்தவர்களை அங்கு கர்த்தருடைய அக்னி பட்சித்தது என்று பார்க்கின்றோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும், அதாவது எலிசாவை பிடிக்க வந்த தளபதியையும் 50 அவனோடு கூட வந்த 50 வீரர்களையும் வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்னி பட்சித்தது. அவர்கள் எல்லாரும் செத்தாங்க. தேவனுடைய மனுஷனை தொடுகிற, புண்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, பெட்டிஷன் எழுதுகிற யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட தேவ கோபாக்கினிக்கு ஆளாவார்கள். ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள், மிஷனரிமார்கள், அது விசுவாசிகள், போதகர்கள் யாராக இருந்தாலும் அவளை பற்றி பேசவோ, அது எந்த தேவ பிள்ளையாக இருந்தாலும், ஊழியர்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பெற்றோர் ஒரு பரிசுத்தமான பெற்றோராக இருந்தால், உங்களுடைய உறவினர் ஒரு நண்பர் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், அவர்களை எதிர்த்து நீங்கள் கேவலமாகவோ, நிந்தனையாகவோ, அவமானப்படுத்தியோ நாம் செய்வோமானால் நமக்கு கூட அந்த தேவ கோபாக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்றைக்கு அந்த எலியாவை பிடிக்கும்படியாய் அங்கு அனுப்பின பொழுது அந்த தளபதியும் அவனோடு கூட 50 பேரையும் தேவ அக்னி வானத்திலிருந்து வந்து பட்சித்தவர்கள் செத்தார்கள். ஹல்லேலூயா. இவை எல்லாம் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பின் அக்னியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வானத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை பட்சிக்கிற அக்னி
குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் வேதாகமத்திலே தேவ மனிதர்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஆக இன்றைய நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இதே போன்று காரியங்கள், அசுத்தங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களை, அந்நிய காரியங்களை நாம் தேவனுக்கு விரோதமாக, மனுஷருக்கு விரோதமாக, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, ஊழியருக்கு, சபைக்கு விரோதமாக நாம் செய்து கொண்டிருப்போமானால் நமக்கு நேச அக்னியோ அக்னியின் அபிஷேகமோ ஆண்டவர் தரமாட்டார். அது உண்மையான அக்னியின் அபிஷேகமாக இருக்காது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய நேச அக்னியை நம் மீது ஊற்ற விரும்புகின்றார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் இப்படியாக பாவத்திலே செஞ்சிருந்தாலும் அவனை மன்னிச்சு, அவளை இறங்கி என்னுடைய அன்பை காட்டி அவளை ரட்சித்து பரலோகத்திலே நித்திய வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் என் ஜனங்கள், என்னால் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட என் ஜனங்கள் மறுபடியும் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த பூமிக்கு வந்த நோக்கமே பூமியின் மேல் என் நேச அக்னியை போடும்படியாய் வந்தேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பூமியின் மேல், பூமியினுடைய மக்கள் ஒவ்வொரு மீதும் என் நேச அக்னியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சுத்திகரிக்கும் அக்னியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி அங்கு கதறுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கு தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த வஸ்திர தொங்கல் அங்கு தேவாலயத்தை நிரப்பிற்று. தொடர்ந்து அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஏசாயா நாவை உடனடியாக அங்கு வந்து, அதாவது அவன் சொல்றான், பாவியாக நானும் கூட இந்த காட்சியை கண்டேனே என்று சொல்லுகிறான். உடனே அங்கு அக்னி போன நெருப்பு தடல் கொண்டு அங்கு அவனுடைய நாவை தொடுகிறார்கள், தேவத்தூள் தொடுகிறார்கள். அப்பொழுதுதான் அவன் ஐயோ நான் அதமானேன் என்று சொன்னான். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி அவன் முன்னால் இருந்து அவனுடைய பாவ வாழ்க்கையை உணர்ந்து, பாவ காரியங்களை உணர்ந்து நான் அதமானேன் என்று சொல்லி அங்கே அவன் பரிசுத்தவானாய், பரிசுத்த தீர்க்கதரிசியை மாறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் அவனை சுத்திகரித்து அவனை பெரிய தீர்க்கதரிசியாக, பெரிய தேவனுடைய மனுஷனாக மாற்றத்தான் அவனுடைய நாவை அவர் தொட்டார். ஹல்லேலூயா. அக்னியினால் தொட்டார், நெருப்பு தழலால் தொட்டார். இன்றைக்கு உங்களையும் தீர்க்கதரிசிகளாக, ஊழியர்களாக, போதகர்களாக, விசுவாசிகளாக, அக்னி ஜுவாலை பெற்ற மக்களாக, ஜுவாலையை ஜொலிக்கிற மக்களாக நீங்கள் மாற வேண்டுமானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் சுத்திகரிக்க வேண்டும். முதலாவதாக ஹல்லேலூயா. ஆக 3 வித அக்னிகளை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நியாய தீர்ப்பின் அக்னி, இரண்டாவதாக பட்சிக்கிற அக்னி, மூன்றாவதாக சுத்திகரிக்கும் அக்னி. இவை எல்லாம் சுத்திகரிக்கிறது, சுட்டெரிக்கிறது, இவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, உபாதையை கொடுக்கிறது என்று சொல்லிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கும்படியாய் நேச அக்னி போடும்படியாய் வந்தார். இப்பொழுது ஹல்லேலூயா. அது இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த நேச அக்னியை நாம் கொண்ட பிள்ளைகளாக ஜொலிக்க வேண்டுமானால் முதலாவதாக இந்த நேசத்தை குறித்து நாம் இப்பொழுது ஆழமாக ஆராய்ந்து அறிந்தால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அது எப்படிப்பட்டது என்பதை இன்னொரு முறை கூட நாம் ஆராய்ந்து ஆழ்ந்து சிந்தித்து நாம் அறிந்து கொள்வோமானால் இந்த நேச வைராக்கியம் கொண்ட, நேச அக்னி கொண்ட அந்த நேசருக்கு நாம் எத்தனை பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே சாதிக்க முடியும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எப்படி பெரிய காரியங்களை சாதிப்பது, கர்த்தருக்காக எப்படி அக்னி ஜுவாலையாய் மாறுவது என்று பார்ப்போமானால் முதலாவதாக ஆண்டவருடைய தன்மைகளை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய மேன்மைகளை நாம் அறிந்து ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் ஒழிய நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அமர்ந்திருக்கிற தேவதாசர்கள் நாங்கள் எல்லாரும் அந்த அன்பை, இயேசுவின் அன்பை, அந்த நேச அக்னியை பெற்றதனால்தான் அந்த அன்பின் சுவிசேஷத்தை இன்றைக்கு உலகமெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட அக்னி ஜுவாலைகளாய், நேச அக்னியை பெற்ற ஜுவாலைகளை மாற வேண்டுமானால் அந்த இயேசுவின் அன்பை குறித்து இன்னொரு முறை கூட நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்கள், பெரிய பக்தனாகிய பெரிய சுவிசேஷனாக பில்லி கிராம் கூட அவர்கள் சொன்னார்கள் விவிதமாக. ஒரு நாள் ஆரம்பத்தில் அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. அவருடைய கூட்டங்களுக்கு அதிகமான கூட்டம் வரவில்லை, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஒரு நாள் இரவிலே அவர் முழங்காலிட்டு ஆண்டவரிடத்தில் காதறி ஜெபித்தாராம். ஆண்டவரே, முழு நேர ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தேன், ஏன் என்னுடைய கூட்டங்களுக்கு ஆட்கள் வரவில்லை, ஏன் ரட்சிப்புக்குள் வரவில்லை? பாருங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவருக்குள் ரட்சிப்புக்குள் வழி நடத்தின அந்த தேவ மனிதன் பில்லி கிரஹாம் இவ்விதமாக ஜெபித்தாராம் ஆரம்ப நாட்களில்.
அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ உன்னுடைய அனுபவத்தை குறித்து, உன்னை குறித்தே நீ அதிகமாக பேசி கொண்டிருக்கிறாய். என்னுடைய அன்பை குறித்து என் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அன்பை குறித்து சொல்ல ஆரம்பித்த நாளில் இருந்துதான் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய செய்தியினால் தொடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை ருசித்தார்கள், ஆண்டவருடைய அன்புக்காய் ஏங்கினார்கள், ஆண்டவருடைய அன்பின் சுவிசேஷத்தை ஏற்று ஆண்டவருக்காய் அன்பின் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கேட்கலாம், ஆண்டவருடைய அன்பு பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அவர் நேச அக்னி உங்கள் மீது போட விரும்புகின்றார். அவருடைய அன்பை குறித்து இன்னுமாய் உங்களை ருசிக்க ரசிக்க அவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்ப்போம், ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி. நாம் திரியேக தேவனை வணங்குகின்றோம். ஆமென். we believe in Trinity God, Father, Son and the Holy Ghost. அப்போ முதலாவதாக நாம் பிதாவின் அன்பை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய். எவ்வளவாய்? யாராவது சொல்ல முடியுமா? கையை நீட்டுங்க. இவ்வளவுதான் நம்ம விரிக்க முடியும். ஹல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவருடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிற ஒரே பேரான குமாரனை, தேவகுமாரனை உங்களுக்காக எனக்காக அந்த பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய், ஒருவனும் நரகத்திலே போய் கெட்டு போய் அவியாத அக்னியிலே வேக கூடாதபடிக்கு தம்முடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் சரி, அடிக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் சரி, அந்த பிதாவாகிய தேவன் நம்மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம், அனாதி சிநேகத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது அருமையான சகோதரன் பாடினது போல அவருடைய அன்பு, நம்மை நேசித்த அன்பு, அது அழியாத அன்பு. ஹல்லேலூயா. அது பெரிய அன்பு. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நாங்கள் வாழ்கின்ற அமெரிக்க தேசத்தில் அல்லது ஐரோப்பிய தேசத்தில், கல்ஃப் கண்ட்ரியில் நாம் போகிறோம். எதுக்கு போகிறோம்? பணம் பெரியது, நம்முடைய எல்லா பங்களா கட்டலாம், அது பெரியதாக இருக்கும், பெரிய கார் வாங்கணும், பெரிய பணக்காரராகணும், பெரிய நகை பெரிய சொத்து இருக்கணும், பெரிய அதிபதியாக இருக்கணும்னு போகிறோம். ஆனால் இவர்களும் பெரியதல்ல, என் பிதாவின் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது. பாடலாமா? ஹல்லேலூயா. மிகவும் பிடித்தமான பாடல். அடிக்கடி ஒரு பாடலை பாடுவேன் என்னுடைய பிரசங்கத்தில், உங்களுக்கும் தெரியும். ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. பாடுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க ஆமென். உங்க பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இன்றைக்கும் நேசிக்கிறார். அருமையானவர்களே, அநாதியாய் நாம் உலகத்திலே தனித்து இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், பிதாவின் அன்பு நம்மை நேசிக்கிற அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயின் போல ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசி
வந்தீரே, அன்பு காட்டி ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே, அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கரங்களை தட்டி அந்த அன்புக்கு நன்றி சொல்லலாமா? அளவற்ற அன்பு, ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அளக்க முடியாத பிதாவின் அன்பு, உங்களுக்காக எனக்காக அவருடைய சொந்த குமாரனை பூமியிலே அனுப்பின அன்பு. அந்த அன்பை ருசித்து பார்த்தா அக்னி நேசம் ஆண்டவர் மேல நமக்கு பொங்கத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிதாவின் அன்பை நாம் ருசித்து பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக திரியேக தேவனில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 5:7-8 வசனங்கள். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையிலே நீதிமானுக்காக எந்த நீதிமானுக்காக ஒருத்தன் மரிக்க முடியாது. அப்பா செத்தாலும் நாம் மரிக்க மாட்டோம். கணவன் செத்தா செத்து போயிட்டோம்னு நினைப்போம் மனைவிகள் உண்டு. மனைவி செத்தா ஒழிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிற கணவன்மார்கள் உண்டு. மாமியார் செத்தா ஒழிஞ்சது பீட நினைக்கிற மருமகள் நம்ம இடத்துல உண்டு. ஆனால் நீதிமானுக்காக ஒருவன் ஒருவேளை மறிப்பான். பாருங்க, நம்ம புரட்சி தலைவர் என்று சொல்லப்படுகிற நம்முடைய பழைய முதலமைச்சர் எம்ஜிஆர் இறந்த பொழுது அநேக தூக்குளித்து செத்தார்கள். தெரியும் இல்லையா? நியூஸ் படிச்சிருப்போம். ஏறக்குறைய 10 பேர் தீக்குளித்து செத்தார்கள். என்னுடைய தலைவர், அன்பான தலைவர், கொடைவள்ளல், புகழ் பெற்றவர், என்னுடைய தலைவர் என்று சொல்லி அவரோடு அன்பு கொண்டவர்கள், அந்த தொண்டர்கள் தாங்க முடியாமல் அவங்க 10 பேர் தீக்குளிச்சு செத்தாங்க. ஆந்திர பிரதேச சீஃப் மினிஸ்டர் ஒய்எஸ்ஆர் ரெட்டி செத்த போது நிறைய பேர் தீக்குளிச்சு செத்தாங்க. நல்லவர், நல்ல தலைவர், கொடைவள்ளல், நல்லவர், அன்பானவர் என்று சொல்லி ஒருவேளை ஒரு நல்ல மனிதருக்காக, நல்ல தலைவருக்காக ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் கூட சாகட்டும். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் பாவிகளாய் இருக்கையிலே, ஹல்லேலூயா, நீங்களும் நானும் பாவிகளாய் நரகத்திற்கு, பாதாளத்துக்கு, நித்திய அக்னிக்கு பாத்திரவான்களாய் இருக்கிற நிலைமையிலே ஒரு தேவன் பூமியிலே வந்து அவருடைய இன்னுயிரை தந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு சொட்டு தூய இரத்தத்தை உங்களுக்காக, எனக்காக, இந்த கோடிக்கணக்கான மக்களுக்காக பாவிகளாய் இருக்கையிலே ஒரு இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தாரே, அந்த அன்பை காட்டில் இந்த உலகத்திலே வேறு எந்த அன்புங்க பெருசு? கரங்களை தட்டி அந்த கல்வாரி அன்புக்கு, அன்புக்கு, உன்னத அன்புக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதுதான் அன்பின் நேசர். நேச அக்னி நான் போட வந்தேன், என்னுடைய நேசத்தை உங்க மீது போட வந்தேன்னு சொல்லி பாவிகளா இருந்த நம்மை பார்த்து வந்து, இல்லாட்டி நம்ம நரகத்துக்காக போயிருக்கணும். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நாம் எல்லாருமே யாரும் நரகத்துக்கு போக மாட்டோம் என்று நம்புறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு அந்த நித்தியத்திலே நேசரோடு கூட மார்பிலே சாய்ந்து நாம் வாழ போறோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு அழியாதது, உன்னதமானதுங்க, உயர்ந்ததுங்க. உலகத்தில் இருக்கிற அன்பு மாய்மாலமான அன்பு, குறைந்து போய்விடும், கரைந்து போய்விடும், மறைந்து போய்விடும், மாறி போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய அன்போ குறையாதது, கரையாதது, மறையாதது, மாறாதது, அது அழியாதது, அது நிலையானது. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தடுமாறும் உலகிலே தடுமாற்றம் இல்லாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா. பாடலாமா? ஹல்லேலூயா. கணவனுடைய அன்பு மறைந்து போயிடுங்க, 3 மாசத்துலேயே ஓடிடுவார். மனைவியுடைய அன்பு மறைந்து போய்விடும். உங்கள் நண்பர் அன்பு மறைந்து போடும். உங்கள் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அன்பு மறைந்து போடும். உன் காதலன், காதலுடைய அன்பு எல்லாம் மாய்மாலமானது. உண்மையான அன்பு கொண்டவர் உலகத்திலே மிகவும் அரிது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு உன்னதமான அன்பு, அது நிலையான அன்பு, அழியாத அன்பு, தியாக அன்பு, உன்னத அன்பு, உனக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின அன்பு. ஹல்லேலூயா.
தடுமாறும் உலகில் தடுமாற்றமில்லா அன்பு, என் இயேசுவின் தூய அன்பு. தடுமாறும் உலகில் தடுமாற்றமில்லா அன்பு, என் இயேசுவின் தூய அன்பு. தடுமாறும் உலகில் தடுமாற்றமில்லா அன்பு, என் இயேசுவின் தூய அன்பு. நண்பனின் அன்பும் குறைந்திடலாம், நம்பினோர் அன்பும் கரைந்திடலாம். நண்பனின் அன்பும் குறைந்திடலாம், நம்பினோர் அன்பும் கரைந்திடலாம். நல்லவர் இயேசுவின் அன்பென்றுமே குறையாதது, அது கரையாதது. நல்லவர் இயேசுவின் அன்பென்றுமே குறையாதது, அது கரையாதது. தடுமாறும் உலகில் தடுமாற்றமில்லா அன்பு, என் இயேசுவின் தூய அன்பு. உற்றாரின் அன்பு மறைந்து விடலாம், உண்மை அன்பு என்று சொல்வருடைய அன்பும் மாறிவிடலாம். ஆண்டவருடைய அன்போ, இயேசு கிறிஸ்து அன்போ மறையாதது, இது மாறாதது. உற்றாரின் அன்பும் மறைந்திடலாம், உண்மை அன்பும் மாறிடலாம். உற்றாரின் அன்பும் மறைந்திடலாம், உண்மை அன்பும் மாறிடலாம். உன்னதர் இயேசுவின் அன்பென்றுமே மறையாதது, அது மாறாதது. உன்னதர் இயேசுவின் அன்பென்றுமே மறையாதது, அது மாறாதது. தடுமாறும் உலகில் தடுமாற்றமில்லா அன்பு, என் இயேசுவின் தூய அன்பு. அல்லேலூயா. உலகத்தின் அன்பெல்லாம் அன்பிலே, உன்னதர் இயேசுவின் அன்பு ஒன்றே நிலையானது, அழியாதது. உலகத்தின் அன்பெல்லாம் அன்பில்லையே, உன்னதர் அன்பே அன்பொன்றேதான். உலகத்தின் அன்பெல்லாம் அன்பில்லையே, உன்னதர் அன்பென்றே அன்பேதான். உன்னதர் இயேசுவின் அன்பென்றுமே அழியாதது, அது நிலையானது. உன்னதர் இயேசுவின் அன்பென்றுமே அழியாதது, அது நிலையானது. தடுமாறும் உலகில் தடுமாற்றமில்லா அன்பு, என் இயேசுவின் தூய அன்பு. எல்லாம் பாடலாமா? தடுமாற்றமில்லா அன்பு, என் இயேசுவின் தூய. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறதா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நேச அக்னி ஊற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. அது யாரால் ஊற்றப்பட போகிறது? பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவர் என்று நாம் பாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் பிதா, அன்பின் இரட்சகர், அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் நேச அக்னி ஜுவாலைகளாய் கர்த்தருக்காய் பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் மரங்களில்
ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவின் அன்பை குறித்து பார்த்தோம், இயேசுவின் இரட்சகருடைய அன்பை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பிதாவின் அன்பையும் இரட்சகர் இயேசுவின் அன்பையும் நம்முடைய உள்ளத்தில் பாய்ச்சி நம்மை அன்பின் ஜுவாலைகளை அக்கினி ஜுவாலை மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்வார். அதுக்கு தான் இந்த அக்னி முகாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் அன்பின் ஊழியத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியமே அன்பின் ஊழியம் தான். ஹல்லேலூயா. சுவிசேஷமே அன்பின் நற்செய்தி தான். கிறிஸ்தவமே அன்பின் மார்க்கம் தான். ஹல்லேலூயா. அநேக மார்க்கங்கள், மதங்கள் எல்லாம் எல்லா வன்முறைகள், தீவிரவாதங்கள் மூலமாக நாடுகளை பிடித்தது இன்றைக்கும் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து மாத்திரம் தம்முடைய அன்பினால் நாடுகளை, தேசங்களை கவர்ந்தார். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு மிஷனரிமார்கள் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ரசித்ததினால தான் இன்றைக்கு நம்முடைய நாடுகளுக்கு வந்து அன்பின் செய்தியை கூறினார்கள். ஹாஸ்பிட்டல்களை கட்டினாங்க, ஸ்கூலை கட்டினாங்க, அனாதை இல்லங்களை கட்டினாங்க. காரணம், அந்த அன்பு பரிசுத்த கத்தருக்காய் அக்னி ஜுவாலைகளாக மாற முடியும். ஆனால் பாருங்கள், அநேக உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும்பொழுது ஆண்டவர் அன்புள்ளவர் தானா? பரிசுத்த ஆவியான அன்பின் ஆவியானவர் தானா? பிதா என்கிற தேவன் அவர் அன்பின் தேவன் தானா என்று சந்தேகிக்கிறோம், கேள்வி கேட்கிறோம், குழம்புகிறோம், பயப்படுகிறோம், திகில் கொள்கிறோம், நாம் கலக்கம் அடைகிறோம். பாருங்கள், பவுல் என்கிற அந்த அப்போஸ்தலன் வல்லமையான ஒரு அப்போஸ்தலன். அவர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் உள்ள வசன பகுதியை நாம் நன்கு அறிவோம். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சவால் விட்டு அவர் எழுதுகின்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பிரிப்பது எது? வியாதியோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, மத மாற்ற தடை சட்டமோ? நம்மளை ஒன்றும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும், ஒரு சக்தியும் ஒருவனும் பிரிக்க கூடாது. பிரிக்கவும் பிரியவும் நாம் கூடாது. ஹல்லேலூயா. சவுலாக இருந்த அந்த பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவன், கிறிஸ்துவை வெறுத்தவன், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லை என்று அவன் யூத மார்க்கத்திலே வைராக்கியமாய் இருந்த ஒரு யூதன் எப்படியாக சவால் விட்டு இப்படி எழுதினான்? யோசித்து பாருங்கள். நானும் ஆராய்ந்து பார்த்தேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவருடைய அன்பை, கல்வாரி அன்பை 3 வருடங்களாக வனாந்தரத்தில் ஆராய்ந்து பார்த்திருக்கிறான். ஊழியத்துக்கு முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் அவன் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக அவன் ஆராய்ந்தான் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய அந்த கல்வாரின் அன்பை ரசித்ததினால தான் சவால் விட்டு எழுதினான். ஆண்டவருக்கு பிறகு பாடுகள், உபத்திரவங்கள், நாசமோசங்கள், பட்டினி, நிர்வாணம் எல்லாம் அனுபவித்தது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் எத்தனை துன்பங்கள், சிறைவாசங்கள், சங்கிலிகள், அவன் தலை வெட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. கஷ்டமோ, கடன் தொல்லையோ, வேலை இல்லாத திண்டாட்டமோ, பிரச்சனையோ, குடும்பத்தில் எல்லா கலக்கம் இருக்கலாம். ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் அன்பில்லை என்று நாம் அநேக வேளையில் புலம்புகிறோம். ஹல்லேலூயா. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் புலம்புனது உண்மைதான். ஆண்டவருக்கு அன்பே இல்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டார். வசதியாய் வாழ்ந்த நாட்களில் தான். என்னோடய புத்தகம் அங்கே இருக்க, நீங்கள் வாங்கி படியுங்க. பாலைவன சிறையில் இயேசுவுக்காக 2 நாட்களிலே விடுதலை செய்துவோம் என்று சொல்லி சவுதி அரேபியாவில் நாங்கள் வேலை செய்தபோது, நாங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்ய போல, ஆனால் எக்ஸ்ரே டெக்னீஷியனாக போன நான், என் மனைவி நர்ஸாக 17 வருஷங்கள் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை ரட்சித்தார். அங்கு ஒரு ஜெபக்குழுவையிலே இணைத்தார். ரகசியமாக கிறிஸ்துவுக்காக அந்த அந்தரங்க சபையை நடத்தினோம். 10 வகையான ஊழியங்களை செய்தோம். 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் என்னை இரவோடு இரவாக ரகசிய போலீசார், சவுதி அரேபிய அரசாங்கத்து இன்டீரியர் மினிஸ்ட்ரி போலீசார் கைது செய்தார்கள். 2 நாட்களிலே விடுதலை செய்து விடுவோம் என்று சொல்லி என்னுடைய கைகளிலும் கால்களிலும் இரும்பு சங்கிலில் இட்டு ஒரு தனிச்சிறையிலே அடைத்தார்கள். காற்று வெளிச்சம் இல்லாத ஒரு தனி அறை, இரும்பு கதவு, 3 அடி திக்னஸ் போட்டு எல்லாம் மூடிட்டாங்க. 2 நாட்களில் விடுதலை செய்திருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய சாட்சி சொல்லணும் 1 மணி நேரம் ஆகும் குறைந்தது. சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்ன சொன்னால், ஒவ்வொரு நாளும் என்னை ஒரு வெறி நாயை கட்டி இழுப்பது போல அதே வளாகத்தில் இருக்கிற ஒரு 600 மீட்டர் தூரம் உள்ள விசாரணை மண்டபத்திற்கு ஒரு நாளைக்கு 4 முறையாவது ஒரு வெறிநாயை போல கட்டி என்னை இழுத்து செல்வார்கள். 2 நாட்கள் தானே பொறுத்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் 20 நாட்கள் மினிமம் 4 முறையாவது என்னை இழுத்து செல்வாங்க.
கால்களிலே போட்டிருக்கிற சங்கிலியின் ஓரங்கள் எல்லாம் பிளேடு மாதிரி இருக்கும் பிரதர். என் கால் தோலை அறுக்கும். என் கைகளிலே போட்டிருக்கிற சங்கிலி போடுங்க பரவாயில்ல, என் கால் தோலை சுற்றி இருக்கிற சங்கிலியை தயவு செய்து கழட்டிடுங்க. உள்ளே அங்கே AK-47 ரைபிள்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. 8 அடி மதில் சுவர் இருக்கு, தப்பிக்க முடியாது. ஆனாலும் கிறிஸ்தவன் ஊழியத்தை செய்தவன் என்ற முறையில் அவர்கள் என்னை தண்டித்தார்கள், கேவலமாய் நடத்தினார்கள். 21வது நாள் வந்தது, அந்த தனிச்சிறையிலே அடைத்தார்கள். மறுபடியுமாய் 10 நாட்கள் என்னுடைய கதவையே திறக்கல. ஜஸ்ட் கவனிங்க, 10 நாட்கள் என்னுடைய கதவையே திறக்கலைங்க. அப்படின்னா அந்த முதல் 20 நாட்கள் என்னை வெளியே இழுத்துச் செல்லும் பொழுது வானத்தை பார்ப்பேன், ஆகாய காற்றின் மீது படும், அந்த போலீஸ்காரோட முகங்களையும் அவருடைய பேச்சு குரலையும் நான் கேட்பேன். என்னுடைய மனைவி பார்க்க முடியவில்லை, வரவில்லை. நான் எங்க இருக்கிறேன்னு அவளுக்கு தெரியல. நண்பர்கள் என்னை விசிட் பண்ண வரல. யாராவது வருவார்களான்னு பார்த்தேன். தலையை முட்டி மோதிக்கொள்ளுவேன் சுவத்தில். ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் உண்மையான அன்புள்ள தேவன் அல்ல. இவருக்காக ஊழியத்தை நான் வைராக்கியமாய் விசுவாசமாய் ரிஸ்க் எடுத்து இந்த தேசத்தில் கடுமையான சட்டதிட்டங்கள் மத்தியிலே நான் செய்தேனே. என் தேவன் என்னை கைவிட்டார், இந்த இயேசுவுக்கு அன்பில்லை, என்னை வெறுத்து விட்டார் என்று சொல்லி என் தலையை முட்டி மோதிக்கொள்ளுவேன் அந்த சுவற்றில். உலகமே என்னை கைவிட்டது போல மனைவி பிள்ளைகளுடைய பிரிவு. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல அருமையானவர்களை, 20 நாட்கள் 10 நாட்கள் நான் பார்த்ததெல்லாம் கூரை தரை சுவர்கள் மாத்திரமே, அந்த இரும்பு கதவு மாத்திரமே. பக்கத்தில் ஒரு பாத்ரூம் கொண்டு போய் இழுத்துட்டு போய் மறுபடியும் கொண்டு வந்து அடைச்சிடுவான். என்ன நினைப்பது? அவன் சொல்லுவான் தலையை வெட்ட போறாங்கன்னு சொல்லுவான். சிரிச்சுட்டே போவான் போலீஸ்காரன். அவன் ஜோக் அடிக்கிறானா உண்மை சொல்றானா தெரியாது. இரவெல்லாம் உறக்கம் கிடையாது. புலம்புவேன், என்னதான் விசுவாசி ஊழியனா இருந்தாலும் நாம் இன்னும் உலகத்தில் இருக்கிறோம். மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டாரே, பாசம் பந்தத்தை கொடுத்துட்டாரே. இந்த தேவன் உண்மைதானா? உண்மையுள்ளவர் தானா? உயிருள்ள தேவன் தானா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னாரே. அநாதி சிநேகத்தை உன்னை சிநேகித்தேன் என்று சொன்னாரே. அந்த அன்பின் தேவன் எங்கே, அவருடைய அன்பு எங்கே என்று சொல்லி அவரை கேள்வி கேட்க, குழம்ப, நான் சந்தேகிக்க, அவருடைய அன்பை சந்தேகிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் மகனே. ஹல்லேலூயா. என் காருண்யத்தால் உன்னை எடுத்துக் கொள்ளுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த சிறையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி அந்த வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. உண்மை இல்லை, தூய்மையான அன்பு இல்லை, அநாதி சிநேகம் இல்லை, உன்னத அன்பு இல்லை, தூய்மையான அன்பு என்று சொல்லி சந்தேகித்த நாட்கள் அவைகள். 4வது சிறை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு மணலிலே எங்களை படுக்க வச்சாங்க. 400 பேர் படுக்க வேண்டிய ஒரு மண்டபம் அது. மணல். 1200 கைதிகள், பல நாட்டு கைதிகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1200 கைதிகளுக்கு 3 டாய்லெட்ஸ் தான். கதவு கிடையாது. 3 டாய்லெட்ஸ்க்கு கதவு கிடையாது. 1 மணி நேரம் தண்ணீர் சப்ளை, காலை மாலையிலே 1 மணி நேரம் தண்ணீர் சப்ளை. 1200 பேர் எப்படி குளிக்க முடியும், கழுவ முடியும்? யோசித்து பாருங்க. 1 மாதம் அந்த 4வது சிறையிலே நான் இருந்தேன். துர்நாற்றம், ஈக்கள், கொசுக்கள், மணலிலே படுத்தோம். படுக்க இடமில்லை. நின்று கொண்டே தூங்கினோம், முழங்காலிட்டு தூங்கினோம், இடமில்லை. 400 பேர் படுக்க வேண்டிய இடத்துல 3 மடங்கு குவிக்கப்பட்டிருந்தால், எல்லா பல நாட்டு கைதிகள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், கற்பழித்தவர்கள் மத்தியிலே விசுவாசிகள், ஊழியர்களை, போதர்களை எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அரசாங்கம் எங்களை துன்புறுத்தினது. ஒரு வரியிலே நான் சொல்லி முடிக்கணும்னா, இந்த பூமியிலே நான் நரகத்தை பார்த்தேன், நரக வேதனையை நான் அனுபவித்தேன். 13 பேரும் அனுபவித்தார். ஆண்டவர், இந்த அக்னியிலே என் நரகத்தில் விட்டுட்டீங்களேன்னு கேட்டேன். உங்க அன்பு எங்கே என்று சந்தேகித்தேன். 6வது மாதம் என்னை விமான நிலையத்துக்கு கொண்டு போய் சென்னைக்கு ஏற்றி அனுப்பிவிடுவோம், இந்தியாவுக்கு நாடு கடத்துவோம் என்று சொன்னாங்க. சந்தோஷத்தோடு போனேன். கரங்களிலும் கால்களில் இரும்பு சங்கிலில் போட்டு ஜீப்பில் ஏற்றி கொண்டு போனாங்க. பரவாயில்ல, சங்கிலி போட்டு என்னை அவமானப்படுத்தினாலும் சரி, இன்னைக்கு நான் பறக்க போறேன். என் மனைவி பிள்ளைகளை பெற்றோரை இந்தியாவிலே வேலூரில் பார்க்க போறேன். 6 மாதங்களுக்கு பிறகு 4 சிறைவாசங்கள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் கடந்து நான் போகும்பொழுது என்னை தடை செய்தார்கள். உன் பாஸ்போர்ட் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி. ஒரு முறை இல்லை அருமையானவர்களே, 5 முறைகள். 6 மாதத்திலிருந்து 6 மாதம் 15 நாட்கள் வரைக்கும், 15 நாட்களுக்கு இடையில ஒவ்வொரு 3 நாட்களும் என்னை கொண்டு போவாங்க. மறுபடியும் அதே நரகம் போன்ற சிறையில கொண்டு வந்து தள்ளி விடுவாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, என்னை ஏமாற்றி என் மனதை, என் மூளையை கசக்கி பிழிந்து என்னை பைத்தியமாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில், சதி திட்டத்தில் செய்தாங்க. 5வது முறையும் என்னை கொண்டு போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் கம்ப்யூட்டரில். என்னை கொண்டு போய் சென்னை விமானத்தில் ஏற்றி அனுப்ப ஒரு பஸ்ஸில் கொண்டு போனாங்க. நான் ஒருத்த மாத்திரம்தான் அந்த பஸ்ஸில். 9 மணி இரவு அந்த ஏரோப்ளைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தயாராக நிற்கிறது. 8:45 என் பஸ்ஸை நிறுத்த வைக்கப்பட்டது. இப்போ நான் பறக்க வேண்டிய
அந்த சென்னை விமானத்தையும் நான் பார்த்துட்டேன். சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் டு சென்னை. எவ்வளவு என்னோட உள்ளம் பொங்கி வழிஞ்சிருக்கு ஆனந்தத்தில். ஆண்டவரே, 6 மாதங்கள் 15 நாட்கள் 4 சிறைகள், அடி உதை நிர்வாணம் கூட நான் இருந்தேன். என்ன துணி மாற்றத்துக்கு இல்லை. அதே சின்ன அறையில் என் துணியை கசக்கி பிழிஞ்சு காய போட்டு சொல்ல முடியாத காரியம். ஏன் சொல்லுறேன்னு சொன்னேன், அங்கே கொண்டு போய் ஏற்றி அனுப்புவேன்னு சொன்னவங்க அந்த 5வது முறை என்ன செஞ்சாங்க, விமானம் பறப்பதற்கு 10 நிமிடங்கள் இருக்கிறது. ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளே ஓடுறார். நான் அந்த பஸ்ஸிலிருந்து கண்ணாடி வழியாக பார்க்குறேன், ஆண்டவரே என்னை இன்றைக்கு கொண்டு போகும்பா. 4 முறை தடை செய்தார். 6 மாதங்கள் 15 நாட்கள் 4 சிறைவாசம், பாடு, உபத்திரம், கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம் எல்லாம் அனுபவித்துட்டோம். இன்றைக்கு என்னை கொண்டு போங்கப்பா, தடையே இருக்கக்கூடாது. துதித்தேன், செபித்தேன் மனதுக்குள்ளே. இந்த போலீஸ் அதிகாரி உள்ளே ஓடினாருங்க. உள்ளே போயிட்டு வெளியே வந்தார். 5 நிமிஷத்தில் வந்துட்டு அங்கிருந்து கை காட்டுகிறார், சைகை காட்டுகிறார் என் டிரைவருக்கு அப்படின்றார். மனதெல்லாம் பதறுது. ஆண்டவரே, இந்த முறையும் தடை செய்யறான், கொண்டு போன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் அந்த அதிகாரி கைகளை விரித்து கைகளை வேகமாக அசைத்து மறுபடியும் கொண்டு போ. இப்போ எனக்கும் புரிஞ்சிடுச்சு, அந்த டிரைவருக்கும் புரிஞ்சிடுச்சு. என்ன தெரியுமா, அவனை இறக்காத பஸ்ஸை விட்டு அவனை மறுபடியும் ஜெயிலுக்கு கொண்டு போ. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அந்த டிரைவரை திருப்பிட்டாங்க. திரும்பி அந்த நரகம் போன்ற ஜெயிலில் நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. அந்த பஸ்ஸில் உட்கார்ந்து நான் பார்க்குறேன், அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறேன், நான் பறக்க வேண்டிய அந்த சென்னை விமானம் என் 2 கண்களுக்கு முன்பதாகவே பறந்து போய்விட்டது. பறந்து போயிடுச்சு. இந்த சாட்சியை நான் 1000 முறைக்கு மேலே பல நாடுகளில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் என் மனம் கண்ணாடி போல உடைகிறது. ஆண்டவர் என்னை கைவிட்டார். அதே நரகம் போன்ற ஜெயிலில் கொண்டு வந்து தள்ளினாங்க. இந்த தேவன் உண்மையான தேவன் இல்லை, கடவுள் இல்லை, இவர் அன்புள்ள தேவன் இல்லை. இனி ஜெபிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன். ஒரு வெஜிடபிள் போல ஒரு உணர்வற்று நான் அந்த மணலிலே விழுந்தேன். அங்க இருக்கிற முஸ்லீம் தீவிரவாதிகள் ஓடி வந்து கேட்கிறேன், ஏன் அவனுக்கு 5 முறை தடை செய்யறாங்க? ஏதோ சதி நடக்கிறது. ஒன்று உன் தலை வெட்டப்படலாம், இல்லை 10 வருஷம் இதே ஜெயிலில் போடுவாங்க, அப்படி நடந்திருக்குன்னு சொல்றான். ஒன்று செய், உன் மனைவி பிள்ளைகளை நீ இந்தியாவில் போய் பார்த்து சந்தோஷமா இருக்கணும்னா கிறிஸ்துவை வெறுத்து விடு, கிறிஸ்துவத்தை மறந்து விடு. இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசிதாயா, கடவுள் இல்லை, கடவுளுக்கு எங்கேயா குமாரன், அப்படிதான் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. சொல்கிறேன், நீ முஸ்லீமாக மாறிடு. முஸ்லீமாக மாறிட்டு அந்த சிறை அதிகாரிட்ட சொன்னேன்னா உன்னை அடுத்த ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு ஏற்றி அனுப்பி விடுவார். கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை வெறுத்து விட்டார், கர்த்தர் என்னை என் குடும்பத்தையும் ஊழியத்தையும் அழித்து விட்டார். இனி இந்த தேவனை நம்பி அவருடைய அன்பை நம்பி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஏன் நான் முஸ்லீமாக மாறக்கூடாது? இந்தியாவுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம். பட்ட பாடுகள் உபத்திரம் போதும், என்னால் இனிமேல் தாங்க முடியாது இந்த ஏமாற்றத்தை என்று சொல்லி முஸ்லீமா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்க நினைத்த வேளையில தான் பரிசுத்த ஆவியாக என் தேவன் இடைப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் நாளிலே முதல் சிறையிலே முழங்காலிட்டு நான் வாக்குறுதி கொடுத்தேன் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, என் தலை வெட்டப்பட்டாலும் உம்முடைய அன்பிலே முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்பேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை ஞாபகப்படுத்துகிறார். நீ முதல் நாளிலே சிறையில் தள்ளுப்படும் பொழுது நீ முழங்காலிட்டு ஜெபித்து வாக்குறுதி கொடுத்தாயே, என்ன சொன்னாய்? மரண பரியந்தம் நான் உண்மையா இருப்பேன், உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன் என்று சொன்னாயே. இன்றைக்கு உனக்காக ரத்தம் சிந்தின கல்வாரி அன்பு கொண்ட தேவன் நான். அவ்வளவுதான் உன் அன்பா என் மேல? இவ்வளவு நாட்கள் நல்லா இருக்கும் போது ஊழியம் செஞ்ச, அன்பின் ஊழியத்தை செஞ்ச, இன்றைக்கு பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டம், ஆபத்து, அழிவு, தலை வெட்டப்படுகிற சூழ்நிலை வரும்போது உன் மனைவியின் சிநேகத்தை அதிகமாக நேசிக்கிற இல்லையா? உனக்காக ஆயிரக்கணக்கான ஜெபிக்கிறாங்களே, கிறிஸ்தவத்தை தலைகுனிய வைக்க போறியா? வெட்கப்படுத்த விட போறியா? உன்னை ஒரு பெரிய சாட்சியா நான் நிறுத்தலான்னு நினைச்சேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்னை துளைத்து எடுத்தாருங்க. ஹல்லேலூயா. உடனே மனம் கசந்த அந்த மணலிலே முழங்காலிட்டு 1000 முஸ்லீம் கைதிகள் என்னை பார்த்தாலும் நான் மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே, உம்முடைய அன்பு தூய்மையான கல்வாரியின் அன்பு, இந்த உன்னத அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னை பிரிப்பது எந்த தலைவெட்டப்படுகிற சூழ்நிலையோ அரசாங்கமோ என்னை பிரிக்க முடியாது. நான் பிரியவும் மாட்டேன். கரங்களை தட்டி அந்த விசுவாசத்தை கொடுத்த அந்த தெய்வத்துக்கு, அந்த என்னை நேசித்த அந்த அநாதி சிநேகம் கொண்ட தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை நீர் உயிரோடு கூட இந்தியாவுக்கு கொண்டு செல்வீரானால் என் உயிர் மூச்சு அடங்குகிற வரைக்கும் இந்த தேவன்
என்னை நேசித்த தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தவர். அக்னி நேசத்தை பொழிந்து என்னை நேசித்து விடுதலையோடு கொண்டு வந்தவர் என்று சொல்லி உலகம் எங்கும் உம்முடைய அன்பின் செய்தியை கூறித்தான் நான் மடிவேன் என்று சொன்னேன். அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. 6வது முறை சின்ன தடை வந்தது. ஆனால் 7வது முறை எங்கள் மேலே இப்போதே உம் வல்லமையை உம்முடைய அக்னியை ஊற்றுவோம் என்று பாடுவோமா?
பெற்றுக்கொள்ளட்டும், வேதாந்திகள் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொண்டு புதுப்பிக்கப்படட்டும், தேசத்தை கலக்கட்டும், இருளை நீக்கட்டும், அக்கினியாய் எழும்பட்டும், அரணாய் பிரகாசிக்கட்டும், அக்கினி சோலைகளாக கடைசி நாட்களிலே இந்தியாவை கலக்குகிற சபைகளாக, கலக்குகிற ஊழியர்களாக எழும்பட்டும். அக்கினி, அக்கினி, வல்லமை, வல்லமை, அபிஷேகம், அக்கினி, அக்கினி, ஓ ரபா 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 ரபா, ஓ ஹalleluya. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முட்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முட்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். என்று அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எடுத்துவிடும், எங்களின் குற்றங்களை எடுத்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கேட்போம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், ஹalleluya. அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். கர்த்தர் உங்கள் நாவை தொடுகிறார், உங்கள் உள்ளத்தை தொடுகிறார், உங்கள் இருதயத்தை தொடுகிறார், உங்கள் வாழ்க்கையை தொடுகிறார். உங்கள் அக்கினியின் மயமான நாவுகள் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த மண்டபத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Receive it, receive it, fire, the flames of fire, all upon you, O Lord, Holy Spirit, let your fire, அக்கினி, 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 இப்பொழுதே, இப்பொழுதே வல்லமை, அபிஷேகம், நேசக்கினி, 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 நேசக்கினி. உங்கள் பிள்ளைகளை எழுப்பும், அனல் மூட்டும், தேசத்தை கலக்கிற அனலாய் பிரகாசிக்க. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹalleluya. துதிங்க, துதிங்க, துதிங்க. ஒரு நிமிடங்கள் துதிங்க. ஹalleluya. நேச அக்கினியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார், உங்களை நேசத்தினால நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நேச அக்கினி சூழல மாறணும், இயேசுவையே நேசிக்கணும், ஆத்துமாவே அவரையே நேசிக்கணும். மோசே சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதை யாரை நாம் நேசிக்கிறோம்? எந்த மனிதரை நாம் நேசிக்கிறோம்? மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், கணவனை கூட அதிகமா நேசிச்சா நீ என் சீஷன் அல்ல என்று சொல்றாரு. மனதோடு அன்பு கூறுவாயாக. ஒரு தீர்மானம் எடுப்போம். அருமையானவர்களே, நான் இவ்வளவு நாளா யார் யாரையோ நேசிச்சுட்டேன், எதையோ நேசிச்சுட்டேன், ஏமாந்து போயிட்டேன், என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கதறுகின்றாய் அல்லவா? உன்னை நேசிக்க ஒருவர் உண்டு. அக்னிமயமாய், அக்னி வைராக்கியமாய் நேசிக்கிற ஒரு நேசர் உண்டு. யார் நேசிக்கலாம்? உன் கணவன் நேசிக்கலையா? உன் மனைவி நேசிக்கலையா? உன் பிள்ளைங்க, படிக்க வச்ச பிள்ளைங்க நேசிக்கலையா? உன்னை காதலிச்ச நண்பன் விட்டுட்டானா? யாரையும் நம்பாத, அவருடைய அன்பை நம்பாத, இயேசுவின் அன்பை நம்பு. ஹalleluya. கரங்களை தட்டுவோம், அவரை முழுமனதோடு நேசிப்போம். நான் இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் அன்பு கூறுவேன். பாடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. ஹalleluya. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு
எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஆமாப்பா, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. Yes, Lord. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் கரங்களை அசைத்து ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. யெகோவா, ஆமென். ஹல்லேலூயா. தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. சொல்லுவோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி. உள்ளத்தின் நிறைவோடு நீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. நேசகினி, இந்த நேசகினி இன்னொரு முறை கூட, இன்னொரு முறை கூட ஊற்றுங்க. உங்களை ஊற்றுங்க. இந்த நேசகினியை நிரப்புங்க. பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இன்றிலிருந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். உலகத்தை நேசிக்க மாட்டோம், பணத்தை நேசிக்க மாட்டோம், பதவியை நேசிக்க மாட்டோம், உறவினரை கூட உம்மை விட நாங்கள் நேசிக்க மாட்டோம். உம்மையே, உம்மையே முழு மனதோடு கூட நேசிப்போம். அக்கினி ஜுவாலையாய், அக்கினி நேச ஜுவாலையாக மாற்றுவீங்க. அதுக்காய் நன்றி ராஜா. ஓ, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. கரங்களை பலமாய், பலமாய், பலமாய் தட்டி அந்த அன்பின் தேவனுக்கு, உன்னத தேவனுக்கு, உயர்ந்த அன்பு, கல்வாரி அன்பு, தியாக அன்பு கொண்ட தேவனுக்கு, அக்கினி நேசத்தினா உன்னை நேசிப்பதற்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. உம்முடைய அன்புக்காய் நன்றி ராஜா. இந்த கல்வாரி அன்புக்காய் நன்றி ராஜா. உலகமே என்னை நேசிக்கல, ஆனா நீங்க என்னை நேசிச்சீங்களே, நன்றி ராஜா. நீங்க உங்களோட பிள்ளைகளை நேசிச்சிருக்கீங்க. உங்களுடைய நேச அக்கினி போடத்தான் இந்த பூமியிலே நீர் வந்தீர். அது இப்போதே பற்றி எரிய வேண்டும். இப்போதே அந்த நேச அக்கினி இந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே பாய்ந்து அந்த நேச அக்கினி மற்றவர்களுக்கு பற்றி பிடிக்கணும். மற்ற ஜனங்கள் அக்கம் பக்கத்துக்கார பற்றி பிடிக்கணும். அதுதான் அக்கினியினுடைய பலன். அக்கினி வெளிச்சம் கொடுக்கும், அக்கினி சுட்டெரிக்கும், அக்கினி தீபமாக இருக்கும், அக்கினி மற்றவைகளை பற்ற வைக்கும். இந்த தேசத்தை நீ பற்ற வைக்கணும்னா நீ அக்கினி ஜுவாலையாய் மாறணும். ஹல்லேலூயா. உனக்குள் நேச அக்கினி பொங்கி வழியணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு போட்டுட்டாரே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தை கலக்குவோம், இந்தியாவை கலக்குவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புற? ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
ஹalleluya. பாஸ்டர் மனோ வந்து கனடாவை கலக்கணும். ஹalleluya. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஹalleluya. Thank you Lord. Thank you Holy Spirit. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பாடல் புத்தகங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை அந்த நேபுகாத் நேச்சார் ராஜா என்ன கேட்டார்? அந்த 60 அடி பொற்சிலை வணங்கணும்னு சொல்லி சட்டம் பிறப்பித்த போது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே அவர் தப்புவிக்காமல் போனாலும் நான் நீங்கள் நிறுத்தின பொற்சிலை வணங்குவதே இல்லை. ஹல்லேலூயா. எதற்காக சொல்றேன் சொன்னால், சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர் சொன்னாங்க, நாங்கள் இடைவிடாமல். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சில 30 நிமிடங்கள் தொடர்ந்து நாம் இடைவிடாமல் ஆராதிக்க போகிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களும் நம்மளோடு கூட சேர்ந்து இப்போ ஆராதிக்கிறாங்க. ஆமென். துதிகளின் மத்தியிலே தேவன் வாசமாயிருக்கிறார். நம் மத்தியிலே தொடர்ந்து அவர் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கு போன உடனே திடீர்னு சத்ரு சோதனை கொண்டு வருவான். உன்னை எப்படி நடத்துவேன், நீ குடும்பத்தை நடத்துவ பார்த்துருவேன்னு சொல்லுவான். கஷ்டம், பிரச்சனை, கடன் தொல்லை இருக்குதே, உன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா, உன் கணவன் இறந்துட்டாரே, வருமானம் மீட்டுகிறவன் மகன் வேலை இழந்து விட்டானே, எப்படின்னு சொல்லி உங்களை கேள்விக்குறிக்கு, சந்தேகத்துக்கு, குழப்பத்துக்கு ஆளாக்குவான். ஆனாலும் நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார் சங்கீதம் 34, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய, நம்முடைய, உங்களுடைய தேவன். அவர் மரண பரியந்தம் என்னை குடும்பத்தை நடத்துவார். கரங்களை இப்போதே தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் நடத்துவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. பாடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. எல்லாரும் சத்தமாய் அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அவர் நமக்கு துணையாளராக, நம்மை தேற்றுகிறவராக, நம் கண்ணீரை நீக்கி காயங்களை ஆற்றுகிறவராக, கனிவோடு நம்மை நடத்துகிறவராக என்றென்றும் இருப்பார். அருமையானவனே, கவலையோ துக்கமோ நாம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே,
வைத்து ஆராதனை. ஆமென். ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வெண்மேகமாக வெளிச்சமாக அபிஷேக அக்கினி ஜுவாலையாக நம் மத்தியிலே வந்து நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவார். அவர் நடத்துவார். வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் பாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் பாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுமே. அபிஷேகம் ஊற்றும். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். எல்லாம் ஒரே மனதோடு கூட ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமா இருக்கிற ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரப்பா. துன்பங்கள் துக்கங்கள் கண்ணீர்கள் எங்கள் வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் எங்கள் கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றுகிற என் தேற்றரவாளனாய் நீர் இருப்பதனால நான் எதற்கும் கவலைப்பட போறதில்லை. யாரை கண்டு நாம் பயப்பட போறதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுமா. கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தேவனுக்கு, காயங்களை ஆற்றப் போகிற தேவனுக்கு, மனப்புண்கள் வேதனைகளை துக்கங்களை துயரங்களை மாற்றப் போகிற அந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். உங்க கண்ணீர் எல்லாம் அன்றைக்கு ஆட்ட துடைத்து இன்றைக்கு அனுப்ப போகிறார். சாயங்காலத்திலே அழுகை உண்டாகும், காலையிலே களிப்பு உண்டாகும். அருமையானவர்களே, நீ கண்ணீரோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, முகாமுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் கர்த்தர் கண்ணீரை நீக்கி காயங்களை ஆற்றி உன்னை அனுப்புவேன் மகளே. உன் கண்ணீர் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எனக்கு நன்றி சொல். கரங்களை தட்டி எனக்கு நன்றி சொல். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. காலையிலே கூட நாம கிருபையை பற்றி செய்தி கேட்டோம். ஆமென். பாஸ்டர் ஆஸ்பர்ன் அவர்கள் அருமையாக தேவனுடைய பூரண கிருபையை குறித்து, அந்த கிருபை இல்லாமல் நாம பாடவே ஆராதிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. நாம் இருப்பதும் உடை உணவு இருப்பிடம், நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல பெற்றோர் வேலை வருமானம் ஊழியம் எல்லாம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எவ்வளவோ சம்பாதிச்சாலும் எவ்வளவோ செல்வாக்கு சொத்து இருந்தாலும் எல்லா காரியங்களும் சாதிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய கிருபை இருந்தால் எல்லாம் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்க கிருபை தான் என்னை இதுவரைக்கும் நடத்தினது, இனிமேலும் நடத்தும். உடைந்து போன நேரத்திலே உருவாக்கும்
சோர்ந்து போன நேரத்திலே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை அது. கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் வருகிற பாதையில் வர கஷ்டம் பெருசா இருக்காது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 மாத சிறை வாழ்க்கையிலே என்னை என் மனை பிள்ளைகளை நடத்தினார் அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்மை தாங்கும். பாடலாமா? என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே
ஹalleluya. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க ஹalleluya? கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது எத்தனையோ கற்கள் மூக்கள் மேடுகள் பள்ளங்கள் இருந்தது உண்டு. ஆமென். ஆனாலும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் ஹalleluya. எங்க பாதையெல்லாம் நீங்க அந்த சாட்சி புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. ஏற்கனவே சொன்னது பிரகாரம் கண்ணீர், நிந்தனை, அவமானம், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச போதுதான் நடந்து வந்தோம். நானும் என் மனைவி பிள்ளைகளும் உயிரோடு கூட இந்தியாவுக்கு வருவேன், இந்த மாதிரி ஊழியக்காரன் ஆவேன் நினைக்கவேல. தலையை வெட்டிடுவாங்க சவுதி அரேபியாவில் நினைச்சேன். ஆனால் கர்த்தர் 8 வருடங்களாக உயிரோடு கூட இந்த முழு நேர ஊழியத்தை கொடுத்து பல தேசங்களில் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கருவியாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய சுத்த கிருபை. கரங்களை தட்டுவோம். அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. கடந்து வந்த கொஞ்சம் பிடிங்க பிரதர். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை வழி நடத்தின கிருபை. பாடுவோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை வழி நடத்தின கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே. கிருபையே ஹல்லேலூயா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான். ஹல்லேலூயா. Oh, we thank you Lord. We thank you for your grace. We thank you for your mercy. உங்க கிருபைக்காய் நன்றி. உங்க கிருபைக்காய் நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. நன்றி நன்றி. உடைய கிருபைக்காய் நன்றி. கரங்களை தட்டி இன்னொரு முறை கூட உங்க கிருபைக்கு நன்றி ராஜா. உடைய அன்புக்கு, உடைய தயவுக்கு, உடைய இரக்கத்திற்கு, உடைய மனதுருக்கத்திற்கு, என்னை நடத்தின விதத்திற்கு, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட உடைய கிருபைக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உடைய கிருபை கிருபை காலைதோறும் உடைய கிருபையில் புதியவர்கள் சொன்னது போல புதிய கிருபை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பழைய கிருபை வேண்டாம்ப்பா. சொல்லுங்க. புதிய கிருபை எனக்கு வேணும். இந்த புதிய நாளில் புதிய கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெற்றியோடு இந்த முகாமில் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த 3 தினங்களா இருந்தது நம்ம தோல்விக்காக வரல. ஹல்லேலூயா. பிசாசு நீ தொழில தோல்வி, படிப்புல தோல்வி, உன் கல்யாண வாழ்க்கை தோல்வி, உன் ஊழியம் தோல்வி என்று சொல்லி நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுவான், ஏமாற்றுவான். நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஹல்லேலூயா. நாம அகமகிழ்ந்து போக போறோம் இங்கிருந்து போகும்போது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி இல்ல பிரதர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி இல்ல சிஸ்டர். இயேசு வெற்றி வீரர். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிசாசின் தலையை நசுக்கினவர். ஹல்லேலூயா. சத்ருவை வென்றவர், நரகத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், சாபத்தை முறித்தவர், பாவத்தை முறித்தவர். ஹல்லேலூயா. நோய்களை தழும்புகளால் குணமாக்கினவர். எந்த வியாதி உங்களை அசைக்க முடியாது. கடன் தொல்லை உங்களை அசைக்க முடியாது. நீ தோல்வி அடைஞ்சிட்ட, இனி வெற்றியே கிடையாதுன்னு சொல்லுவான் பிசாசு. எனக்கு அப்படிதான் சொன்னான் ஜெயில. நீ முடிஞ்சு போச்சு உன் கதை. உன் தோல்வி, ஊழியன் தோல்வி, உன் குடும்ப வாழ்க்கை தோல்வி, நீ பிள்ளைகளை காண முடியாது, உன் மனைவியை பார்க்க முடியாதுன்னு சொன்னான். நானும் முதல்ல அப்படி சோர்ந்து போய் உடைஞ்சு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கு சொல்றேன், என் தேவன் வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. என் தேவன் சத்துருவை வெற்றியை கொண்டார். அதே தேவன் உங்களுக்கு வெற்றியை தந்து ஆண்டவர் படைத்த வெற்றி நாளில் என்று சொல்லி அகமகிழ்ந்து போக போறீங்க இந்த இடத்தை விட்டு. ஹல்லேலூயா. பாடலாமா? ஹல்லேலூயா.